அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த உண்மையான விசுவாசிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அளவற்ற அருளால் நாம் மீண்டும் ஒன்றிணைந்துள்ளோம். இன்று நாம் நமது மனதை புனிதமான மதீனாவிற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். இறைத்தூதரை நேசிப்பவர்களின் கண்ணுக்கும் உள்ளத்திற்கும் குளிர்ச்சி தரும் அன்பின் பூந்தோட்டமான மதீனா முனவராவிற்குத்தான் நமது பயணம். அங்கே மஸ்ஜிதுன் நபவியின் உள்ளே பச்சை விதானத்திற்கு கீழே இறுதி யாத்திரை கொண்டிருக்கும் உலகத் தலைவர், நம் எல்லாவற்றிற்கும் உயிரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்நிதானத்திற்கு இன்று நாம் வரலாறு வழியே பயணிக்கிறோம். இந்த உலகில் ஒரு விசுவாசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், மரணத்திற்கு முன் அந்த ஹபீபான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுசா ஷரீஃபை ஒருமுறை தரிசிப்பது, அங்கே சென்று சலாம் கூறுவது என்பது மட்டும்தான். ஆனால் வரலாற்றில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய, மதீனாவின் மக்களை முழுவதுமாக கலங்கடித்த, அதே சமயம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளித்த ஒரு சம்பவம் அந்த புனிதமான அடக்கஸ்தலத்தை சுற்றி நடந்துள்ளது. பலர் ஆழமாக சிந்திக்காத, ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சம்பவம்தானது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட அந்த பெரிய இரகசியத்தைப் பற்றித்தான் இன்று நாம் பேசுகிறோம். அல்லாஹ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காலம் பின்னோக்கிச் செல்கிறது. அது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவின் கவர்னராக இருந்த காலமாகும். நீதியுள்ள கலிஃபாக்களின் வரலாற்றை கூறும்போது, இரண்டாம் உமர் என்று உலகம் போற்றிய நபி வழியை அணுவளம் பிசகாமல் வாழ்வில் கடைபிடித்த மாமனிதர் உமர் பின் அப்துல் அசீஸ். அவர் மதீனாவின் ஆட்சியாளராக இருந்தபோது மஸ்ஜிதுன் நபவியின் விரிவாக்கப் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உற்ற தோழர்களான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய அறையில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். நமக்கு தெரியும், நபிமார்கள் எங்கே மரணிக்கிறார்களோ அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அந்த சிறிய அறை உலகின் மிக புனிதமான இடமாக மாறியது. காலங்கள் கடந்தபோது அந்த அறையின் சுவர்கள் பலவீனமடையத் தொடங்கின. மண் மற்றும் கற்களால் கட்டப்பட்ட பழைய சுவர்கள்தானே. மதீனாவின் கடுமையான வெப்பமும் காலமாற்றங்களும் அந்த சுவர்களை பாதித்திருந்தன. அப்படி இருக்கையில் ஒரு நாள் மதீனா முழுவதும் அமைதியாக இருக்கும் நேரம், சுபுஹி தொழுகைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. திடீரென்று மஸ்ஜிதுன் நபவியின் உள்ளே இருந்து யாரும் எதிர்பாராத, இதயத்தை கிழிப்பது போன்ற ஒரு பெரும் சத்தம் கேட்டது. என்ன நடந்தது? அது வெறும் இடிந்து விழும் சத்தமாக இருக்கவில்லை. மாறாக மதீனாவின் இதய துடிப்பு நின்று போன போன்ற ஒரு அதிர்வாக இருந்தது. மக்கள் பீதியடைந்தார்கள். என்ன நடந்தது? பூகம்பமா அல்லது வேற ஏதாவது ஆபத்தா? மக்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடினர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியை கண்டனர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின், அதாவது நம்முடைய அன்புக்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருக்கும் அந்த புனிதமான அறையின் கிழக்கு திசை சுவர் இடிந்து விழுந்திருந்தது. அல்லாஹு அக்பர்! சற்று யோசித்துப் பாருங்கள். உலகம் முழுவதும் மதிக்கும் வானவர்களின் காவலால் சூழப்பட்ட அந்த புனிதமான அடக்கஸ்தலம், அதை சுற்றியிருந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த காட்சியை கண்டதும் சஹாபாக்களின் மக்களும் தாபீன்களும் அடங்கிய அந்த கூட்டம் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்தது. யாரும் அங்கே நெருங்கத் துணியவில்லை. ஏனென்றால் அந்த அறைக்குள் இருப்பவர்கள் சாதாரணமானவர்களல்ல. அல்லாஹ்வின் ஹபீபான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த 2 கலிஃபாக்களும் தான் அங்கே இருக்கிறார்கள். அந்த சுவர் இடிந்தபோது உள்ளே உள்ள அடக்கஸ்தலங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமா? அல்லாஹ்வின் தூதரின் உடல் ஏதேனும் வெளிப்பட்டிருக்குமா? இந்த கவலைகள் மக்களை மிகவும் வருத்தின. உமர் பின் அப்துல் அசீஸ் உடனே தகவல் அறிந்து அங்கு வந்தார். அவர் பெரும் கவலையில் இருந்தார். இதை எப்படி சரி செய்வது? யார் அந்த அறைக்குள் நுழைவது? அந்த புனிதமான மண்ணில் கால் வைக்க யாருக்கு தகுதி இருக்கிறது? பயபக்தி காரணமாக அனைவரும் பின்வாங்கினார். இடிந்து விழுந்த சுவர்களின் விளைவின் வழியாக பார்த்தபோது அங்கே கண்ட காட்சி கூடியிருந்த மக்களை உண்மையிலே நடுங்கச் செய்தது. இடிந்து விழுந்த மண்மேடுகளுக்கிடையில் அங்கே ஒரு பாதம் வெளிப்பட்டிருந்தது போல தெரிந்தது. சுப்ஹானல்லாஹ்! மண்ணிலிருந்து சற்று உயர்ந்து நிற்கும், சதையும் இரத்தமும் உலராத, உயிருள்ளது போன்ற ஒரு பாதம். அதைக் கண்டதும் மக்கள் அலறி அழுதார்கள். யா ரப், இது எங்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பாதமா? அல்லாஹ்வின் தூதரின் உடல் வெளிப்பட்டதா? மதீனாவின் மக்கள் அனைவரும் பீதியடைந்தார்கள். அது முஹம்மது நபியின் கால்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள்.
அந்த காட்சியை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருந்தும் எந்த மாற்றமுமின்றி அழுகி போகாமல் புனிதமான அந்த உடல் அங்கே நிலைத்திருக்கிறது என்று கண்டபோது மக்களின் ஈமான் அதிகரித்தது. ஆனால் அதே சமயம் அவர்களின் துக்கமும் இரட்டிப்பானது. அல்லாஹ்வின் வசனம் உண்மை. நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை உண்பதை, அதாவது அழுகி போகச் செய்வதை பூமிக்கு தடுத்துவிட்டான். அதனால்தான் அது நபியின் கால்தான் என்று மக்கள் உறுதியாக நம்பினார்கள். யாரும் அங்கே நெருங்க துணியவில்லை. இறுதியாக உமர் பின் அப்துல் அசீஸ் உண்மையை தெளிவுபடுத்த முடிவெடுத்தார். அந்த பாதம் யாருடையது என்று அடையாளம் காணப்பட வேண்டும். அதற்காக மதீனாவின் அறிஞர்களையும் பெரியவர்களையும் வரவழைத்தார். ஆனால் அவர்களால் உறுதியாக கூற முடியாமல் கையறு நிலையில் நின்றனர். அந்த நேரத்தில் மதீனாவின் பெரிய அறிஞரும் வரலாற்றாசிரியருமான அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகனான உர்வா பின் ஜுபைர் ரஹிமஹுமுல்லா அவர்கள் அங்கே வந்தார். அவர் அந்த காட்சியை கண்டார். மக்களின் பயத்தையும் அழுகையையும் பார்த்தார். அவர் மெதுவாக அந்த இடிந்து விழுந்த சுவருக்கு அருகில் சென்றார். அந்த வெளிப்பட்ட பாதத்தை அவர் கூர்ந்து நோக்கினார். பின்னர் மக்களை நோக்கி திரும்பி மிகவும் உறுதியான குரலில், ஆனால் நடுங்கும் உதடுகளோடு அவர் கூறினார், மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இது முகமது நபியின் திருப்பாதமல்ல, இது அமீருல் மூமினீன் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாதம். அல்லாஹு அக்பர். உர்வா பின் சுபைர் ரஹிமஹுமுல்லா அவர்கள் அதை உறுதிப்படுத்திய பின்னர்தான் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஆம், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கால்தான். அவர் வஃபாத்தாகி பல வருடங்கள் கடந்த பின்னரும் அவருடைய உடலை அல்லாஹ் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்திருக்கிறான். நபிமார்களின் உடல்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்த சுகதாக்களின் இக்கட்டான நிலையை உணர்ந்து உர்வா பின் ஜுபைர் ரஹிமஹுமுல்லா அவர்கள் மிகவும் கண்களில் கண்ணீர் மல்கி அவர்களின் உடலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, வரும் காலத்திலும் இந்த மாதிரியான அமானுஷமான சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்காகவும் அவர்கள் அந்த அடக்க ஸ்தலத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார். அது உலகம் அறியும் வரைக்கும் இன்னமும் மதீனாவில் காண கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றும் மதீனாவிற்கு செல்பவர்களுக்கு அந்த பச்சை விதானத்தை காணும்போது மனம் துடிக்கும். மிகுந்த மரியாதையோடு உள்ளே நாம் நிற்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அந்த சிறிய அறையில் உலகின் மிகச்சிறந்த 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர். அந்த நட்புக்கும் அந்த அன்புக்கும் ஆழம் எவ்வளவு பெரியது! இன்று நாம் ஆடம்பர வீடுகளில் வசிக்கும்போது நமது நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கியிருப்பது எளிமையின் அடையாளமான மண்ணில்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அந்த மண்ணுக்கு தங்கத்தை விடவும் வைரத்தை விடவும் விலை அதிகம். ஏனென்றால் அங்கே அல்லாஹ்வின் ஹபீப் இருக்கிறார். அந்த அடக்க ஸ்தலத்தை பார்க்க அங்கே சென்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் கூற விரும்பாத ஒரு விசுவாசியும் இருக்க மாட்டார். உமர் பின் அப்துல் அசீஸ் என்ற அந்த சுவரை கட்டி எழுப்பிய போது அவர் அந்த அடக்கஸ்தலத்தை பாதுகாக்க மட்டுமல்ல, வருங்கால சந்ததிகளுக்கு பாடமாக அமைய வேண்டிய ஒரு பெரிய அற்புதத்திற்கு சாட்சியாகவும் இருந்தார். அடக்கஸ்தலங்கள் அழியாத மண் உண்ணாத அந்த புனிதமான உடல்களை பற்றி நினைக்கும்போது நாம் நம்முடைய சொந்த நிலையை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்முடைய அடக்கஸ்தலங்களை ஒளிப்புடையதாக்க, நம்முடைய உடல்களை நரகத்துக்கு தடை செய்ய நாம் என்ன செய்தோம்? சஹாபாக்கள் நபியை நேசித்ததைப் போல நாம் நேசிக்கிறோமா? இந்த வரலாற்றை கேட்கும்போது நமது கண்கள் கலங்குகின்றது என்றால் அதன் பொருள் நம் உள்ளத்தில் இன்னும் ஈமானின் ஒளி இருக்கிறது என்பதுதான். அல்லாஹ்வின் வசனம் உண்மை. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பான். வாழ்ந்தபோதும் இறந்த பிறகும் அல்லாஹ் தன் நபியை பாதுகாக்கிறான். அந்த பாதுகாப்பின் நிழல் அவருடைய தோழர்களுக்கும் கிடைக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த 15 நிமிடம் நாம் மதீனாவின் நினைவுகளில் கழித்தோம். இந்த வரலாற்றை வெறும் அறிவாக மட்டும் பார்க்க வேண்டாம். நமது வாழ்க்கையில் இன்னும் கவனமாக இருக்கவும், நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், சஹாபாக்களை முன்மாதிரியாக கொள்ளவும் நம்மால் முடிய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மதீனாவிற்கு செல்லாருள் புரிவானாக. அந்த ரவுசா ஷரீஃபில் சென்று கண்ணீருடன் சலாம் கூறவும், நபியின் ஷஃபாத் கிடைக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அடக்கஸ்தலங்களை அல்லாஹ் சுவன பூங்காவாக மாற்றுவானாக. இறுதியாக ஈமானுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து மரணிக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இந்த அறிவை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வது ஒரு பெரிய புண்ணியமாகும். நாளை மறுமையில் நமக்கு உதவும் ஒரு நன்மையாக இது மாறும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் அதிகமாக ஸலவாத்துக்கள் கூறுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது. அல்லாஹ் ஆசீர்வதிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.